அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. இது 2024 தொடங்குகிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் ட்ரெயின்ஸ் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு எனக்கு ஒரு தலைவர். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளும் மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவர் பயிற்சி துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு நபர். ஏனென்றால் டெல்டா என்டர்பிரனர்ஸ் ஃபெடரேஷன் என்ற ஒரு அமைப்பின் மூலம் தினமும் இரவு நேரத்தில் பயிற்சி வகுப்புகளை ஒருங்கிணைத்து வழங்கி வரும் ஒரு உன்னதமான மனிதர். கிட்டத்தட்ட 1000 நாட்களை கடந்து மிகவும் சிறப்பாக பயிற்சி வகுப்புகளை ஒருங்கிணைத்து வழங்கி வரும் இவர் பார்க்கும்போதே ஒரு புன்னகையோடு தான். இவரோட ப்ரொஃபைலே பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். எ பர்சன் வித் ஸ்மைலிங் ஃபேஸ் அண்ட் ஹெல்பிங் டெண்டன்சி அப்படின்றது இவரோட ப்ரொஃபைலில் சென்டென்ஸு. அந்த மாதிரி பார்க்கும்போதே ஒரு எல்லாரும் பழகக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மனிதர். இவர் ஜேசிஐ மதுரை சென்ட்ரல் 2012 ஜாயின் பண்ணுறாரு. இவர் Zone 18, பழைய Zone 18, இப்போ Zone 29 ஜேசியில். 2017 இவர் டைரக்டர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி பல பொறுப்புகள் லாமில் வகித்து வருகிறார். இவர் ஜேசிஐ மண்டல பயிற்றுனர், கூடிய விரைவில் தேசிய பயிற்றுனராக ஆகக்கூடிய இந்த 2024 நேஷனல் ட்ரெயினர் ஒர்க் ஷாப் திருச்சியில் நடக்கக்கூடிய நேஷனல் ட்ரெயினர் ஒர்க் ஷாப்புக்கு செமினாருக்கு போக இருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்தில் நம்ம வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிடுவோம். 2019 இவர் வைஸ் பிரசிடென்ட் ட்ரெயினிங் இந்த மாதிரி லாம் லெவலில் நிறையா பொறுப்புகளை வகித்திருக்கிறார். இவர் ஒரு ஆடிட்டருங்க, ஒரு சூப்பரான ஆடிட்டர். எல்லோரும் எளிமையாக பழகக்கூடிய ஒரு ஆடிட்டர், ஃபினான்ஷியல் பிளானிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை. அவர் நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான நபர் தான். நம்ம நற்புலரியில் ஏற்கனவே 175வது நாள் சிறப்பு பயிற்சி வகுப்பு எடுத்த ஒரு நபர். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம மோகன ஹரிஷ் சார். அவரை அறிமுகப்படுத்துவதில் நானும் நற்புலரியும் பெருமிதம் கொள்கிறோம். சார், this floor is yours. Please welcome, sir. You can start. Yes, thank you so much. ஸோ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ என்னைய அறிமுகப்படுத்தின குமரேசன் எனக்கு மற்ற எல்லா அனைவருக்கும், அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு நாளும் சிறப்பாக காலையில் 5:29 அந்த டைமிங்கில் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஏர்லி மார்னிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு. ஸோ அதில் எல்லோரும் ஜாயின் பண்ணுறாங்க. கோஆர்டினேட்டர்ஸ், சப்போர்ட்டர்ஸ் எல்லோருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வாய்ப்பு கொடுத்ததுக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா சிறப்பாக ஒவ்வொரு தலைப்பில் நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் இன்னைக்கு இன்றைய மாதத்துக்கு தலைப்புக்கு சிறப்பாக ஒரு தலைமை பண்பு பற்றி. அந்த தலைமை பண்புக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே நிறைய பேர் ஜேசி மெம்பர்ஸாக இருந்திருப்பீங்க. அதில் ஒரு பிஸ்னஸ்லேயும் சரி எல்லாமே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும். ஸோ அது அங்கே மட்டும் கிடையாது, ஃபேமிலி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அது ஒரு தருணம். ஸோ அதுலேயும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியாக கண்டிப்பாக எல்லாருமே இருந்துட்டும் இருக்கிறோம். இன்கேஸ் யாராவது மேரேஜ் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னா ஃப்யூச்சரும் அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, அதெல்லாம் ஒரு சிறப்பான தருணம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு தலைமை பண்பை எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு கல்யாணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வச்சுக்கோங்களேன், தடாபுடான்னு எல்லாமே செய்வாங்க. ஸோ அந்த தடாபுடான் செய்யறத விட அது எப்படி ப்ராப்பராக பிளான் பண்ணி நம்ம எங்கள் ஊர் வடிவேலு சொல்லியிருப்பாரு, எதையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ட்டு.
ஸோ அந்த பிளான் பண்ண ஃபஸ்ட்டு வந்து பிளானிங், அப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ். ஸோ அந்த பிளானிங்கை வந்து ப்ராசஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இனிஷியலாக முக்கியமானது. அந்த மாரி தான் நம்ம அறிமுகப்படுத்தின மோரிசன் சொன்ன மாதிரி ஆன்லைன் ஃபோரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், டெல்டா ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்ட்டு. அந்த மாரி தான் இனி அந்த எப்படி ப்ராப்பர் ப்ராசஸை வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத, அப்புறம் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. ஸோ நம்ம மட்டும்தான் எதுவும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, த ரைட் மேன் இன் த ரைட் ஜாப் அப்படின்ட்டு. ஸோ அந்த ரைட் மேன் இந்த ரைட் ஜாபுக்கு அந்த கேண்டிடேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க்கை வந்து அவங்களுக்கு அலோகேட் பண்ணணும். ஸோ அதுக்கு பதில் ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு ஒரு கம்மியான ஜாபையும், நல்ல டேலண்டே இருக்காது அவங்களுக்கு, அது நம்ம அதை அவங்களுக்கு ரொம்ப ஜாபையோ ஒர்க்கையோ திணிக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ இதுதான் இந்த லீடர்ஷிப்பில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முன்னாடி இருந்த லீடர்ஷிப்லலாம் வந்து ஒரு லீடர்ஷிப்போட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அவங்க யார் அந்த லீடராக இருக்கிறவங்க முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த லீடர்ஷிப்பை வந்து டாப் டவுன் அப்ரோச்சாக இருந்தது. எப்படி டாப் டவுன் அப்ரோச் மீன்ஸ் டாப் மேனேஜ்மெண்ட், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ், அப்புறம் சபார்டினேட்ஸ் அப்படின்ட்டு. ஆனால் இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது. என்ன சார் அப்படின்னா, கிரியேட்டிவிட்டி அப்புறமேட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷனரி லீடர்ஷிப்பாக தான் வந்து அவங்களுக்கு இருந்தால் தான் அடுத்த லெவலில் போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது. ஸோ அந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணேன், நான் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனில், அது ஜேசியாக இருக்கட்டும், இல்லை டெல்டா ஆண்டர்பிரினர்ஸாக இருக்கட்டும், இல்லை இருந்தாலும் முன்கூடியே பிளான் பண்ணி, ஏன்னா 4 ஜோன் அப்படி இருந்தது, இப்போ 5 ஜோனாக மாறி இருக்குது. அப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எல்லாரையும் அதுவும் எப்படி நான் டிசைன் பண்ணோம் அப்படின்னா, நம்ம டீம் எல்லாரும் இணைந்து ட்ரெயினர் ஒரு ஜோன், பிரசிடெண்ட் ஒரு ஜோன் அண்ட் சீஃப் கெஸ்ட் ஒரு ஜோன். ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது எல்லாருமே 3 ஜோனுமே இணைவாங்க. ஸோ அவங்களுடைய மக்களும் மெம்பர்ஸும் இணைவாங்க, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இணைவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸும் நமக்கு அடுத்த லெவல் போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம். ஸோ இதுதான் வந்து என்னென்னா, ஃபஸ்ட் நான் விஷன் பண்ணேன், நான் இப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம நிறைய பேர்கிட்ட பழகுறோம், அதுவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜோன் வைஸ் பழகுறோம். ஸோ இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். அதை வந்து ப்ராசஸ் பண்ணேன் நான், ஸோ இப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு. அது நல்லா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் அதை வந்து எக்ஸிக்யூஷன் அதில் பண்ணேன் நான். அதை எப்படி பண்ணேன் அப்படின்னா, ஒரு லீடர்ஷிப்புக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒரு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டீப்பாகவும் இருக்கணும், ஒரே மாதிரியே கம்யூனிகேஷன் இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஜோனில் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு சீஃப் கெஸ்ட்டை ஒருத்தவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அதுதான் வந்து பிரசிடென்ட்டையும் இருக்கணும், அதே மாதிரி தான் ட்ரெயினர்ட்டையும் இருக்கணும். ஸோ அந்த ஒரு ஃப்ளோ ஆஃப் கம்யூனிகேஷன், எந்த டேட்டுக்கு உங்களோட செஷனு, எப்போ நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு நம்ம மாற்றி சொன்னோம் அப்படின்னா அதுவே என்ன ஆயிரும், மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிரும். ஒரு லீடர்ஷிப்புக்கு கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லீடர்ஷிப்பில் மட்டும் கிடையாது, போத் ப்ரொஃபஷ்னல் அண்ட் அஸ் வெல் அஸ் பர்சனல் லைஃபுக்கும் இந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கூட. இந்த லீடர்ஷிப்பில் இந்த கம்யூனிகேஷன் ஒரு ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா அவங்க மத்தியில் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கைத்தன்மை உருவாகும், ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ட்ரஸ்ட்டு உருவாகும் போது தான் நம்ம அவங்க மத்தியிலையும் அவங்க மத்தியிலையும் நம்ம ஒரு நல்ல ஒரு பிணைப்பு வந்து உண்டாகும். அதனால இந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. சரி சார், நீங்கள் கம்யூனிகேஷன் சொல்லிட்டீங்க, அப்படியே ஒரு விஷனரி லீடர்ஷிப் எல்லாம் சொல்லியிருக்கீங்க, இது போக வேறு என்ன சார் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு லீடர் வந்து மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸையோ இல்லை மற்ற ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கோ அவங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஹி ஷுட் பி அன் மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்கணும்.
ஸோ ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் இருந்தால் மட்டும்தான், ஏன்னா as a டீம் அப்படின்னு போகும்போது எல்லாமே இதெல்லாம் வந்து வாலண்டரி ஆர்கனைசேஷன். ஸோ அந்த வாலண்டரி ஆர்கனைசேஷனில் நம்ம ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு இப்போ நம்ம ரயில் வண்டி இருக்குது, அந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராக்ல போகும்போது ஒரே மாரி சீராக போகும். அந்த மாதிரி சீராக போகாமல் ரயில்வேஸில் ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் இருக்குது, புல் அண்ட் புஷ் அப்படின்னு சொல்லி. நார்த்தன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோவா, மும்பை அதெல்லாம் போகும்போது என்ன அப்படின்னா ஹில்லி ஸ்டேஷன்ஸில் போகும்போது ஒரு இன்ஜின் வந்து புல் பண்ணும், இன்னொரு இன்ஜின் வந்து 2-3 இன்ஜின் வந்து புஷ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டரை தலைமை பண்பு மட்டும் கிடையாது, அவங்க மட்டும் மோட்டிவேஷனாக இருந்தால் மட்டும் பார்த்தாது, அது என்டையர் டீமே என்னவா இருக்கணும், அதில் ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்கணும். ஸோ அதுக்கு புல் பண்ணுறதுக்கோ ஒரு புஷ் பண்ணுறதுக்கோ யாராச்சும் ஒரு கன்சர்ன் பர்சன் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் நல்லது. சரி சார், இது வந்து எப்படி சார் அப்படின்னா, மோட்டிவேஷன் அப்படின்றது இன்டர்னல் மோட்டிவேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். ஸோ இன்டர்னல் மோட்டிவேஷன்றது நம்மள்கிட்டேருந்து வரணும். நம்ம எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன்றது இப்போ நம்ம யாராச்சும் ஒருத்தவங்க அவுட் சைடு வெளியிலேருந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எது சார் ரொம்ப இம்பார்ட்டண்ட், இன்டர்னலா எக்ஸ்டர்னலா அப்படின்னா 90% வந்து இன்டர்னல் மோட்டிவேஷன், ஒரு 10% என்னது எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் தான் பண்ணுவாங்க மோட்டிவேட் பண்ணி பண்ணுறது. வேறு நம்ம தான் என்ன செய்யணும், அந்த இன்டர்னலாக இந்த இது பண்ணணும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் எல்லாருமே நீங்கள் இல்லை நம்ம எல்லாருமே இத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி டெய்லி வந்துட்டுருக்கோம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் மோட்டிவேஷன். ஸோ இதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஆட்டோமேட்டிக் ரெஜிஸ்டர் ஆகி இத்தனை மணிக்கு வரணும், நம்ம அடுத்த லெவல் டெவலப் ஆகணும் அப்படின்னு வர்றது. இந்த எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் இது யார் சார் அப்படின்னா, நற்பணியில் உள்ள மெம்பர்ஸ் அது போக வந்து அதோட ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். ஸோ இதுதான் வந்து லைவ் எக்ஸாம்பிள் இது. சரி சார், இது வந்து ஏதாச்சும் ஃபோர்ஸ் பண்ணணுமா சார் அப்படின்னா, ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஃபோர்ஸ் பண்ணாமல் வந்தால் தான் அது ஒரு ப்ராப்பராக எக்ஸிக்யூஷன்ஸில் இருக்கும் அப்படின்றது இது என்னுடைய தாழ்மையோட வேண்டுகோள். சரி சார், இது போக ஒரு லீடர்ஷிப்பில் என்ன சார் இருக்கும் அப்படின்னா, அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். சரி சார், எப்போ பார்த்தாலும் வேலை ஏவுறது மட்டும்தான் ஒரு லீடர் அப்படின்னு கிடையாது. அவங்க அது போல என்ன சொல்லுவாங்க, எம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, புட் யுவர் செல்ஃப் இன் அதர்ஸ் ஷூஸ் அப்படின்ட்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அது நம்ம களத்தில் இருக்க எல்லாருமே ஃபேஸும் பண்ணிட்டு இருப்பாங்க, நாங்களும் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். என்ன அப்படின்னா, திடீர்னு நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் ஒரு ட்ரெயினர் வர முடியாமல் சூழ்நிலையில் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அப்போதைக்கு ஒரு மாற்று ட்ரெயினரை என்ன செய்யணும், நம்ம யாராச்சும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். சரி சார், அவங்களும் நாட் அவைலபிள், அவங்களும் பார்த்திங்கன்னா ட்ராவலிங்கில் இருக்கிறாங்க, பிஸ்னஸ் ஷெட்யூலில் இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது ஒரு லீடராக என்ன செய்யணும், ஸோ இந்த பிளான் ஏ பிளான் பி அப்படின்வாங்க. பிளான் ஏ இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் அப்படின்னா கோ டு பிளான் பி. ஓகே, இஃப் பிளான் பி இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படிங்கும்போது யூ ஹாவ் டு திங்க் சம் அதர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், ஒரு லீடர் வந்து யோசிக்கணும். சரி சார், இப்போ நான் ப்ராக்டிக்கலாக என்ன ஃபேஸ் பண்ணதில்லை, யாருமே வரலை, ஏன்னா நெக் ஆஃப் த மூமெண்ட்டு இப்போ 8:30 மணிக்கு இந்த செஷன் அப்படின்னு பார்க்கும்போது 8:25 எனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, சார் கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னா அவங்க சூழ்நிலையும் பார்த்துட்டு உடனே நான் என்ன செஞ்சிடுவேன், ஏற்கனவே எடுத்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி, அது இன்கம் டேக்ஸ் ஓரியன்டாக இருக்கலாம், ஜிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை சாஃப்ட் ஸ்கில் வாட் எவர் மேபி, உடனே நானே களத்தில் இறங்கிடுவேன். ஆனால் ஏற்கனவே போட்ட ட்ரெயினர் பிக்சர் இருக்கும், ஆனால் லைவில் போகிறது நான் இறங்கி பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம தயாராகவும் இருக்கணும். ஸோ அடுத்தவங்களையும் மட்டும் நம்ம ப்ளேம் பண்ணவோ இவங்க தான் எடுக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. எப்போதுமே நமக்கு என்ன ஸ்கில் இருக்குது, நம்ம ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளே களத்தில் இறங்கணும். அதுதான் இந்த பாஸுக்கும் லீடருக்கும் ஒரு பிக்சர்ஸ் காமிச்சிருப்பாங்க. பாஸ் வந்து ஒரு வண்டியில் உட்காந்துக்கிட்டு கிளம்பு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் லீடர் என்ன செய்வாங்க, அவங்களோட சக பயிற்சியாளரோ இல்லை சபார்டினேட் என்ன வேணும்னு சொல்லிக்கலாம், அவங்க கூடயும்
ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அது நம்ம நிறைய இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ராக்டிக்கலாகவும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸ்லையும் இது ஓரியன்டலாக. சரி சார், வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னா, ஒரு லீடர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல ஒரு வெரி குட் கம்யூனிகேட்டராக இருந்தாலும் அவர் நல்ல எஃபெக்டிவ் லிசனராக இருக்கணும். அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, முதல் காது கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி அந்த லிசனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் உள் வாங்குறது அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த லிசன் பண்ணுறது அப்படியே இந்த தமிழில் ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, செவிடன் காதில் சங்கூதுறது அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் பாட்டு இதை சொல்லிட்டு போயிடுவான், இவன் பாட்டை கேட்டுட்டு உள் வாங்காமல் போயிடுவான் அப்படின்றது அது ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப்புக்கோ இல்லை ஒரு தலைமை பண்புக்கு ஒரு நல்லது கிடையாது. ஸோ எது சொன்னாலும், ஈவன் சின்ன பசங்க சொன்னாலும் சரி, அது யாராக இருந்தாலும் முதல்ல காது கொடுத்து வாங்கணும், அதை உள் வாங்கணும். உள் வாங்கிட்டு இது நமக்கு நல்லதா, நம்ம சார்ந்து இருக்கிற மற்ற ஆர்கனைசேஷனுக்கு நல்லதா, அது சார்ந்து இருக்கிற இப்போ ஒரு ப்ராஜெக்டில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கெட் ஒப்பீனியன் ஆஃப் அதர்ஸ். ஸோ நீங்கள் மட்டும் ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அது அது நீங்கள் சோல் ப்ரொப்ரைட்டர், சாரி பிஸ்னஸ் ஓரியன்டாக சொல்லிட்டேன் நான். ஒரு நீங்களா ஒரு முதலாளி அப்படின்னா ஒரு டிசிஷன் இருக்குது, நீங்கள் தான் உங்களோட சாய்ஸ். வேற ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னா 2-3 பேருக்கு எல்லாரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கெட் ஒப்பீனியன் ஆஃப் அதர்ஸ். ஒன்றும் இல்லை, நம்ம நற்பெயரில் இத்தனை தேதிக்கு இவங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். திடீர்னு அவங்க வர முடியல அப்படின்னா, சரி இவங்க அவைலபிளாக இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவங்க அந்த லீடர் டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. ஹி வில் ஆஸ்க் டு த கன்சர்ன் கமிட்டி மெம்பர்ஸ். இதில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட, ஆனால் இந்த மாரி இவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு உடம்பு முடியலன்னு சொல்லியிருக்காங்க, இவங்கள இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களா, இவங்கள இந்த இத்தனை தேதிக்கு பண்ணலாமா அப்படின்ற உடனே அவங்க சொல்லுவாங்க, ஒருங்கிணைப்புறவங்க, சரிப்பா ஜஸ்ட்டு ஒரு இந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கா, உடனே டக்குன்னு போடுவாங்க. உடனே ஒரு 5 பேர் இருக்காங்க கமிட்டி மெம்பர்ஸ் அப்படின்னா 5 பேரும் எஸ் ப்ரொசீட் அப்படின்ட்டாங்கன்னா, ஸோ ரெசல்யூஷன் இஸ் பாஸ்ட். ஸோ அதுதான் இந்த தீர்மானம் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவோம், அக்செப்ட் பண்ணிட்டோம்னா உடனே இந்த ப்ராப்பர் கம்யூனிகேஷன் ஆயிடும். அந்த யார் எடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்களோ செஷனை அவங்களுக்கு ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும். இந்த ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டே ஹீ வில் பி வெல் ப்ரிப்பேர்டு. அதை விட்டுட்டு நம்ம ஒரு 5 பேர் மெம்பர்ஸ்கிட்ட மட்டும் நம்ம டிசிஷன் எடுத்துட்டு அதை கன்சர்ன் லீடர் வந்து அந்த கன்சர்ன் பர்சன்ட்டு சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அங்கே தான் இந்த கம்யூனிகேஷன் இது பிரேக் ஆயிடுது. ஸோ அதேமாரி என்ன செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் பிலீவ் யுவர் செல்ஃப். எது செஞ்சாலும் நம்ம ப்ராப்பராக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளே ஒரு நம்பிக்கைத்தன்மை இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த லெவல் போக முடியும். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, சில சக்ஸஸ் அப்படின்னு இருக்கும்போது உடனேலாம் வந்துடுறது. அதுக்கு கொஞ்சம் பேஷண்ட், ஒரு பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நிலைமையில் இருப்பாங்க. ஸோ அந்த சூழ்நிலையை புரிஞ்சு நம்ம அந்த பொறுமை காத்தால் மட்டும்தான் அடுத்த லெவலில் போக முடியும். அதுபோக அவங்களோட ஐடியாஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அவங்க என்ன செய்யணும், அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அது பண்ணால் மட்டும்தான் அந்த தலைமைத்தன்மை வந்து அடுத்த லெவல் போக முடியும். அப்போ தான் அந்த டீமையை ஒருங்கிணைச்சு போக முடியும். ஸோ அப்போ அந்த ட்ரெயின் சொன்ன மாதிரி எல்லாம் ஒருங்கிணைச்சு போகிற மாதிரி அது இப்போ தான் அந்த ட்ரெயின்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறையா வந்துருச்சு. எக்ஸ்பிரஸ்ஸு, பேசஞ்சரு, அப்புறமேட்டி வந்தே பாரத். இனிமேல் அடுத்து அந்த வந்தே பாரத் தான் என்ன சொல்கிறாங்க, செமி ஸ்பீட் ட்ரெயின், புல்லட் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாரி அடுத்து புல்லட் ட்ரெயின் அடுத்த லெவலில். ஸோ போகிறதுக்கு ஒரு எல்லாமே லீடர் மட்டும் ஒழுங்காக இருக்குன்னு பார்த்தா இருக்கக்கூடாது, அதோட சேர்ந்து இருக்க டீமும் என்ன ஆகணும், ஒரு ப்ராப்பராக எக்ஸிக்யூஷன்ஸு ப்ராசஸ்ஸு எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அடுத்த லெவலில் நம்ம லீடர்ஷிப்பை போக முடியும். சரி சார், இதெல்லாம் இப்படிலாம் இருக்கிறோம். இந்த ட்ரெடிஷ்னல் அப்படின்னு பார்க்கும்போது பிரமிட் டைப் ஆஃப்
லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி டாப் டவுன் அப்ரோச். ஸோ அந்த பிரமிட் ஷேப் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இனிமே இருக்கவே இருக்காது. அதுக்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னா, ஒரு கிரியேட்டிவிட்டியாக யோசிக்கிறது. நம்ம நற்புணர் இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, திஸ் இஸ் அ கிரியேட்டிவ் வே ஆஃப் லேர்னிங் அண்ட் கிரியேட்டிவ் வே ஆஃப் டூயிங் அண்ட் கிரியேட்டிவ் வே ஆஃப் அனலைசிங். ஸோ அந்த மாரி கிரியேட்டிவ் வே ஆஃப் அனலைசிங் பண்ணி நம்ம அடுத்த லெவல் போனால் மட்டும்தான் நம்மளும் டெவலப் பண்ண முடியும். அந்த கிரியேட்டிவ் வந்து அடுத்தவங்களுக்கும் யோசிக்கிறதுக்கு ஒரு ஒப்பீனியன் கண்டிப்பாக கொடுக்கணும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படி இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் ஒரு அடுத்த லெவல் கட்டத்துக்கு போக முடியாது, அவங்களும் லீடராகவும் இருக்கவும் முடியாது. சரி சார், இதெல்லாம் இருக்கிறோம். அந்த ஒருத்தர் அஸ் அ லீடராக அவங்களுக்கு இப்போ நம்ம ஒரு குரூப்பில் இருக்கிறோம், அந்த குரூப்பில் அவங்களுக்கு என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்குது, அப்படி ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அஸ் அ லீடராக என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். ஸோ எதுக்காக சார் அப்படின்னா, இவங்க மட்டும் லீடர் இருந்தால் பத்தாது, அடுத்த அப்கமிங் ஜென்ரேஷனையும் ஒரு லீடர்ஷிப் இதில் உள்ளே கொண்டு வரணும். ஸோ தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இல்லை சார், நான் அதெல்லாம் தலைமைத்தன்மை இதெல்லாம் வந்து எனக்குலாம் கிடையாது அப்படின்னா, யூ ஹாவ் டு மோட்டிவேட் தெம் டு ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஒர்க்கு கொடுங்க. அந்த அதுதான் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டின்வாங்க. அந்த லீடர் வந்து அவருக்கு இருக்க அத்தாரிட்டியை அவர் பிரித்து கொடுத்து, இதை செய்ய, பரவாயில்ல, தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ எப்படி நம்ம ஜேசிஸில் வந்து ஒரு புதுசாக ஒரு நியூ மெம்பர் வராங்க அப்படின்னா, ஜேசி ரீட் பண்ணு, இன்ட்ரொடக்ஷன் பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுக்குறோம். அங்கே மட்டும் கிடையாது, இப்போ சோஷியல் ஆர்கனைசேஷனில் போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம அடுத்த லெவலில் போகணுன்ட்டு சும்மா பரவாயில்ல, தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அது போக அஸ் அ லீடர் வந்து என்ன இருக்கணும் மெயினாக அப்படின்னா, யூ ஷுட் பி அ வெரி குட் மென்டார். ஸோ ஒரு மென்டாராக இருக்கும்போது தான் அந்த லீடர் அவங்களையும் அது சம்பந்தமாக யோசிக்க முடியும். அடுத்த லெவல் அந்த லீடரும் போகணும், அவங்களோட டீமும் போகணும். ஸோ பி எ மென்டார். இந்த மென்டாராக இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கு முடியும். அது எதனால சாத்தியம் அப்படின்னா, வித் அ வெரி குட் டீம். அந்த டீம் மெம்பரும் அதோட சேர்ந்து ஒருங்கிணைத்து வரணும் அடுத்த லெவல் போகிறதுக்கு. சரி சார், இப்போ கேப்டன் கூல் எல்லாருக்குமே தெரியும். அது யார் சார்? அது கேப்டன் கூல்னு சொன்னால் யாருக்கு தெரியும்? தோனி சார். எக்ஸலன்ஸ் சார், வெரி குட். ஸோ தோனி, அந்த தோனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரும்போது அடுத்தவங்களையும் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. அதில் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன் நான் ஐ எம் ஒன் ஆஃப் த சச்சின் ஃபேனாக இருந்தாலும் தோனியும் ஃபேனு. ஸோ அதில் யூ ஷுட் நோ ஹவு டு ரெஸ்பெக்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்படி சொல்லும் போது ஈவன் இந்த ஸ்மால் பர்சனாக இருந்தாலும் சரி, அந்த இன்டர்வியூவில் ஒரு ஹோட்டலில் என்டர் ஆகும்போது அங்கே கேட்டை திறப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்டேருந்து அந்த ரெஸ்பெக்ட் ஆரம்பிக்கணும். நான் அப்போ வந்து இது இன்டர்வியூ எப்போ பார்த்தேன் அப்படின்னா, வென் ஹி வாஸ் அன் இந்தியன் கேப்டன். ஸோ யூடியூப்ஸ் இதெல்லாம் பார்த்ததில் அவர் சொன்னார், யூ ஷுட் ரெஸ்பெக்ட் த கன்சர்ன் பர்சன் ஃப்ரம் த என்ட்ரிங் ஆஃப் த ஹோட்டல் இட்செல்ஃப் அப்படின்னாரு. ஸோ அவர் இந்தியன் கேப்டனு அப்படின்ட்டு ஒரு லீடரை வந்து ஒரு தலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லாமல் ட்ரீட் எவ்ரி ஒன் அஸ் அன் ஈக்குவல். ஸோ அவங்க என்ன வேணால் எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்க்கும்போது கூட இருப்பாங்க, அவங்க படித்ததோட ஹையர் லெவலில் இருப்பாங்க. பட் ஈவன் தான் ஹையர் லெவலில் இருந்தாலும் கூட யூ ஷுட் ட்ரீட் தெம் ஈக்குவலி. அது போத் மென் அண்ட் விமன் அப்படின்னு சொன்னார். எக்ஸலண்ட்டாக வருது. அதேமாரி அன்னைக்கு என்ன, ஐ வாஸ் ட்ராவலிங் டு சென்னை, பர்வீன் ட்ராவல்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு வேர்டிங் போட்டிருந்துச்சு, ரெஸ்பெக்ட் உமன் ஃபார் லைஃப் அப்படின்ட்டு. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஒரு விமனுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த சமுதாயம் அப்படின்ட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, ஃபார் லைஃப். ஸோ கடைசி வரையும் அவங்களுக்கு கொடுக்கணும்
அப்படின்ட்டு. தட் இஸ் எல்லாருமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இனிமேவும் கொடுப்போம் நம்ம. ஸோ ஈவன் தான் இப்போ கார்பரேட் வேர்ல்டில் விமன் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வராங்க. டேக் அன் எக்ஸாம்பிள், என்ன கொஞ்சம் டீவியேட் பண்ணுறேன்னு நினைக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக உள்ளது. இந்த ஆடிட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன் நான். சில கார்பரேட்ஸில் விமன் டைரக்டர்ஸ் அப்படின்றது இட் இஸ் கம்பல்சரி. ஏன்னா டைம் ஷார்ட்டர். ஆனால் எத்தனை மணி வரையும் கொண்டு போகணும்னே? இன்னும் ஒரு 7 நிமிஷம் எடுத்துக்கலாம் மேக்ஸிமம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த விமன் டைரக்டர்ஸ் தே ஆல்சோ பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் ஆர்கனைசேஷன். ஸோ அதனால் உங்கள் பிஸ்னஸ்லேயும் சரி, அடுத்த லெவல் போகிறதுக்கும் உங்கள் மிஸ்ஸஸையோ உங்கள் சிஸ்டர் அவங்களையும் அந்த ரோலில் கொண்டு வாங்க. அதுதான் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் லீடர்ஷிப்க்கு உள்ளது அப்படின்றது. இது ஆடிட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, கார்பரேட் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஈவன் ஃபார் லீடர்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரெக்கக்னைசேஷன் அண்ட் ப்ரைஸ். ஸோ அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். அது வந்து மானிட்டரியாக மட்டும் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஈவன் நான் மானிட்டரியாகவும் நீங்கள் ஒரு சின்ன இது பண்ணாலும் யூ ஹேவ் டு என்கரேஜ் தெம். அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு. அப்போ தான் அந்த கன்சர்ன் பர்சன் ஒரு ரெக்கக்னைசேஷன், ப்ரைஸ் அதெல்லாம் இருந்துச்சு, அப்ரிசியேஷன் இருந்துச்சுன்னா தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்சென்டிவ் மாரி இருக்கும் அவங்க மனசுக்குள்ளேயும். சரி, நம்ம இத்தனை மணிக்கு நம்ம ப்ராப்பராக பண்ணணும், அடுத்த லெவலில் போகணும். அப்படி இருந்தால் தான் அவங்க ஒர்க்கில் எக்ஸல் ஆக முடியும். அந்த அவங்க ஃபஸ்ட்டு எக்ஸல் ஆனால் மட்டும்தான் அந்த ஆர்கனைசேஷனுக்கு இல்லை எந்த ஒரு போஸ்டிங்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே சார். அதுக்கப்புறம் வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிளியர் கோல் இருக்கணும். ஸோ எல்லாருக்கும் தெரியும் கிளியர் அப்படின்னா ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், ஏதாவது சொல்லலாமா சார்? அடுத்து என்ன சார்? SMART. A stands for Achievability. Thank you so much, sir. Achievable goal. Excellent. Where is sir? SMART. Measurable, achievable, realistic, time bound. Realistic, time bound. Excellent. Thank you so much. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்மார்ட்டாகவும் இருக்கணும், அதுவும் கோல் ஓரியன்டாகவும் இருக்கணும். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் அப்படின்ட்டு. ஸோ அந்த அதில் புதுசாக ஒன்று சொல்கிறாங்க என்னென்னா இன்ட்ரீம் கோல் அப்படின்ட்டு. எதுக்காக அப்படின்னா அந்த இன்ட்ரீம் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி நாங்கள் கம்பெனிஸில் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரீம் கோல் அப்படின்னு என்ன சார் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு டார்கெட் வச்சிருக்கணும். இப்போ நம்ம காரில் டிரைவ் பண்ணி போகிறோம் அப்படின்னா, இப்போ விருதுநகர் போகிறோம் அப்படின்னா 50 to 70 கிலோமீட்டர், அது ஒரு நேரத்தில் 3/4 நேரத்தில் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஊர் வருது? திருமங்கலம். அதை இத்தனை கிலோமீட்டர்ஸ் இத்தனை நேரத்தில் நம்ம ரீச் ஆகணும் அப்படின்ட்டு. அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி டிராஃபிக். ஸோ அது ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் எதுவாக இருக்கணும் அப்படின்னா திருமங்கலமாக இருக்கும். அப்போ திருமங்கலத்துலேருந்து அடுத்து போகும்போது அடுத்த ஊர். ஸோ அதுதான் வந்து இன்ட்ரீம் கோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம டெஸ்டினேஷன் எங்கே? விருதுநகர் போகிறது. சரி, நான் மதுரை பக்கத்தில் இருக்கிறனால அந்த இதை யூஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இது வந்து உங்களுடைய ஊர் பக்கத்தில் கொஞ்சம் ஜஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்தமாரி இருந்தால் இன்ட்ரீம் கோல் எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும். அதுதான் சின்ன சின்னதாக அச்சீவ் பண்ண தான் நம்ம லாங் டேர்ம் கோலுக்கும் போக முடியும் அப்படின்ட்டு. சரி சார், வேறு என்ன சார் இருக்கணும் லீடர்ஷிப்பில் அப்படின்னா, ஃபோக்கஸ். நம்ம எதை நோக்கி போகிறோம் அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கணும். அந்த டிசிப்ளின் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு ஒர்க்கை எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பராக ப்ராசஸ் ஓரியன்டாக கிளியர் ஃபோக்கஸாக எங்கேயும் டைவர்ட் ஆகாமல் அது கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளே ஒரு எக்ஸாம்பிள். எப்படி சார், நிறைய பேர் சொல்லுவாங்க இத்தனை நாள் கொண்டு போகிறது அப்படின்றது கஷ்டம், அதுவும் மார்னிங்கில் இத்தனை மணிக்கு எந்திரிச்சு வரன்றது கஷ்டம். அதுபோக ஒவ்வொரு நாளும் பயிற்சியாளர் ஒவ்வொருத்தவங்க எல்லாமே ஒருங்கிணைச்சு இதுதான் டே பை டேவை கன்சிஸ்டண்ட்டாக ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ அதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா எத்தனை ஆர்கனைசேஷன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றது, நிறைய ஆர்கனைசேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க.
இந்த கன்சிஸ்டண்ட்டாக. அதில் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம ஆர்கனைசேஷன் ப்ளஸ் டெல்டா ஆண்டர்பிரினர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்க எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் ஒரு கன்சிஸ்டன்சி அப்படின்றது ஒரு கீ அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன சார் தேவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா PMA அப்படின்னா பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட். ஸோ அந்த பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூடு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருந்தால் தான் அந்த லீடரும் சரி அந்த ஒரு டீமும் அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். அந்த பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூடில் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லி மேஜராக பார்க்கணும். சரி சார், அந்த நெகட்டிவிட்டி வரதான் செய்யும். அந்த நெகட்டிவிட்டியை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அஸ் அ லீடர், அஸ் அ சபார்டினேட்டுக்கு அந்த நெகட்டிவிட்டியை க்ராஸ் பண்ணாமல் எப்படி அவங்கள பாசிட்டிவாக கொண்டு போகிறது அதுன்றது ஒரு லீடர்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாரி பவர் ஆஃப் வேர்ட்ஸ், நம்ம வார்த்தை என்ன சொல்கிறோமோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் இந்த வைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வைப்ரேஷன் அப்படின்ட்டு. ஒரு அந்த வைப்ரேஷன் வந்து எப்போதுமே நெகட்டிவாகவே இருக்கக்கூடாது. ஸோ நம்மளும் பாசிட்டிவாக இருக்கணும், வாயிலேருந்து வார்த்தையும் பாசிட்டிவாக இருக்கணும். அந்த வர பாசிட்டிவிட்டி அடுத்த லெவலில் நம்ம டீமையும் பாசிட்டிவாக கொண்டு போகணும். ஸோ இதுதான் இது வந்து எனக்கு நான் லேர்ன் பண்ண ஒரு லீடராக எப்படி எல்லாரும் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஃப்ளோர் அஃபிஷியலி ஹேண்ட் ஓவர் டு த கன்சர்ன் அத்தாரிட்டி பர்சன். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓவர் டு யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கும் ஒரு தலைவர் இந்த டாபிக்ல நீங்க வந்துட்டு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தலைமை கொண்டு வந்து நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க. ஸோ நம்ம ஒரு கோரம் எடுத்து பண்றோம், அந்த டைம் அவங்க வரலன்னா கூட நம்ம வந்து அதை நம்ம எடுத்து நம்ம பண்ணிடணும். அவங்க வரலன்னு ஃபீல் பண்ணக்கூடாது, அவங்க சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. சூப்பர். ஏன்னா இது எல்லா காலத்துமே நடக்கக்கூடிய ஒரு விஷயமா ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம எதுக்கும் ரெடியா இருக்கணும், ஒரு தலைமை பண்புகள் இருக்கிறவங்க அப்படின்ற தகவலை ரொம்ப அனுசரமா வச்சு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சில இடத்துல பார்த்தீங்கன்னா டாபிக் ஒன்றா இருக்கும், ஆனால் அந்த டாபிக் ரிலேட்டடா அந்த ப்ரோக்ராம் இருக்காது. ஆனால் இங்கே வந்து நண்பர்கள் என்ன டாப்பிக்கோ அந்த டாப்பிக்கான அந்த டாப்பிக்கை உணர்ந்து பேசக்கூடிய தலைவர்கள் தான் இங்கே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்களும் வந்திருக்கீங்க, அதுக்கு நான் நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மேஜர் நாராயணன் சார் ஃபீட்பேக் சொல்ல போடுறேன். ஸோ மேஜர் நாராயணன் சார் ஃபீட்பேக் வேண்டாம். வணக்கம். ரொம்ப அற்புதமாக சொன்னார். ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பு லீடர்ஷிப்புக்கு ரொம்ப அழகாக சொன்னார். டாப் டவுன் அப்ரோச் அதுலேருந்து அந்த காலத்தில் இருந்தது, இப்போ மாறிடுது. பிரமிட் ஸ்ட்ரக்சரில் உடஞ்சி போச்சு. விஷனரி கிரியேட்டிவ் அப்ரோச். அப்புறம் அந்த அவர் சொன்னது இம்பார்ட்டன்ஸ் சொன்ன அந்த ஃப்ளோ ஆஃப் கம்யூனிகேஷன். அதே எப்படி ஒரு லீடருக்கு உண்டான மியூச்சுவல் ட்ரஸ்ட்டு, இன்டர்னல் மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் கோல்ஸு, பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூடு, பவர் ஆஃப் வேர்ட்ஸ், வைப்ஸ் ரொம்ப அற்புதமாக சொன்னார். எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸு. ஒவ்வொரு பாயிண்ட்ல இந்த ஒரு 10 பாயிண்ட்ல இது ஒரு 4-5 பாயிண்ட் நம்ம ஃபாலோ பண்ணா கூட வில் பி கிரேட் லீடர். ஒரு லீடர்ஷிப் வேண்டிய முக்கியமான எல்லா இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்றாரு. இதை எப்படி உள்வாங்கிட்டு நம்ம பண்ணா ரொம்ப சர்வசாதாரண நல்ல லீடர் ஆகலாம். நாட்டுக்கு இப்போ தேவை ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப். ஸோ இந்த ஒரு டைம்லி டாபிக்கை ரொம்ப அற்புதமாக கொண்டு போறாரு. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றி சார். தேங்க்யூ மேஜர் நாராயணன் சார். தொடர்ந்து பிரிஜிராஜன் சார் உங்களோட ஃபீட்பேக் எல்லாம். தற்போதைய இருந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. ரொம்ப அருமையான செஷன் சொல்ல முடியும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் ட்ரைட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நல்லா ஞாபகப்படுத்தி இருந்தாரு. பொதுவாக லீடர்ஷிப் ட்ரைட்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஃப்ரீ ரெயின், கன்சல்டேட்டிவ் அண்ட் பெனவலண்ட் எல்லாம் படிச்சிருப்போம் நம்ம. ஸோ டாப் டவுன் அப்ரோச்சுங்கிறது ஒரு இது, இன்னொன்று கன்சல்டேட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறது ப்ரோக்ரஸ் நம்ம கொண்டு போக முடியும். இன்னொரு ஃப்ரீ ரெயின் அப்படிங்கிறது மேல இருந்து கீழே எப்படி போயிட்டு இருக்கும், அவ்வளவுதான். கீழே டபுள் வே கம்யூனிகேஷன் இருக்காது, 2 வே கம்யூனிகேஷன் இருக்காது. ஸோ அந்த லீடர்ஷிப் ட்ரைட்ஸ் வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தது செஷன். லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சொல்லியிருந்த நம்ம பாட்டி ஒரு ட்ரெயினர் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது.
ஆனா தன்னுடைய வாழ்க்கையில இந்த இடத்துல எனக்கு அந்த பரிணாமம் கிடைச்சது அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கும். ஏன்னா இந்த நற்பொழுதையோட தலைப்பே வந்து பாத்தீங்கன்னா, தயவு செய்து வந்து நீங்க ட்ரெயினர் வந்து நெகட்டிவ் கமெண்ட் நீங்க நினைச்சுக்காதீங்க. இதை நான் ஒரு ஆஸ் அ ட்ரெயினரா நான் அதை உங்களுக்கு நினைவூட்டேன், அவ்வளவு வேற ஒண்ணும் இல்லை. அதாவது தன்னோட இருக்கக்கூடிய அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத உள்நோக்கிய பார்வை நமக்கு வேணும். அதை நம்ம வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அதோட இது தலைப்பு. ஏன்னா பீயிங் எ ப்ரொஃபஷனல், நீங்க வந்து ஒரு ஆடிட்டர் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறதுனால உங்க ப்ரொஃபஷனல் இருந்துகிட்டு நீங்க ட்ரைனிங் அப்படிங்கிற விஷயத்தை இவ்வளவு சிறப்பா கொண்டு போனது ரொம்ப இட் இஸ் மோர் அப்ரிஷியேட்டட். சூப்பரா பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க ஒரு லீடர் அப்படிங்கிற அந்த பரிணாமத்தை நீங்க வெளில சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும், ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். வாழ்த்துக்கள், சூப்பரா பண்ணீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டாக. தேங்க்யூ பிரிதிராஜன் சார். குமரேசன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வரலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ணன் சொல்கிறதா, தம்பின்னு சொல்கிறதா, தலைவர்னு சொல்கிறதா அப்படின்றது தெரியாது. ஏன்னா அவரோட வயசு எனக்கு தெரியாது, என்னோடய வயசு அவருக்கு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரே வயசு குரூப் இருந்தாலும் அவர் என்ன அண்ணன் கூப்பிடுவார். ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன். கிட்டத்தட்ட 2021 பழகிட்டு இருக்கோம். நல்ல மனிதர். இந்த டாபிக் நான் சொல்லும்போது சில விஷயங்கள் அவர்கிட்ட சொன்னேன். அதாவது பயிற்சி துறையில் என்னோட சீனியர், வயசில் சீனியரோ இல்லையோ, பயிற்சி துறையில் என்னோட சீனியரு. ஆனால் சொன்ன விஷயங்களை கேட்டுக்கிட்டு அதை உள்வாங்கிக்கிட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காரு. நான் பிருத்திவிராஜன் சார் சொன்னதை நான் வழிமொழிக்கிறேன். அதை வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். அதாவது இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன கண்டென்ட்லாம் சூப்பரான கண்டென்ட். அதாவது லீடர்ஷிப்புக்குள்ளே பயங்கர ஒரு நிறையா லைஃப் ஸ்கில்ஸை கொடுத்துருக்கீங்க. ஆனால் அதை வந்து உங்களோட பர்சனலில் வந்து நீங்கள் கொண்டுட்டு வந்து கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இது நல்லா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இது சூப்பரான ஒரு ப்ரெசன்டேஷனு. ஆனால் இந்த டாபிக் ரெலவன்சி அப்படின்றத நம்ம பார்ப்போம். அது பப்ளிக் ஸ்பீக்கிங்காக இருக்கட்டும், ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், ட்ரைனிங்காக இருக்கட்டும், இந்த ரெலவன்சியில் இன்னும் கொஞ்சம் அந்த ரெலவன்சி இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றது தான் சாரோட கருத்தும் என்னோடய கருத்தும். மற்றபடி ப்ரெசன்டேஷன் வந்து கண்டென்ட் வந்து வேறு லெவல் கண்டென்ட்டு. நான் ரசித்தேன், ஒவ்வொன்றையும் ரசித்தேன். நீங்கள் இடையில உங்களோட அந்த ஃபோரம் மூலயமாவோ நீங்கள் பண்ணது சொன்னீங்க. ஆனால் அதை மேஜராக சொன்னீங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றது தான். நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அதெல்லாம் வந்து சொன்னது ரிலேட் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டீங்க டாபிக் ரிலேட்டடாக. ஆனால் அதை மேஜராக பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அடுத்த கட்டமாக பல நாள் கனவுன்னு சொல்லலாம். அதாவது பயிற்சி துறை மேலே ஒரு வெரி பேஷன்னு சொல்லலாம். சும்மா ஒரு பயிற்றுனருக்கும் பேஷனேட் பயிற்றுனர்னு சொல்லுவாங்க, அதாவது பேஷனேட் ட்ரெயினர். ஸோ அந்த மாதிரி ஒரு பேஷனேட் ட்ரெயினர், ட்ரைனிங் மேலே ஒரு அலாதிய பிரியம் கொண்ட ஒரு நபர், ஜேசி மேலே மிகவும் பற்று கொண்ட ஒரு நபர். அந்த ரெக்கக்னேஷன் நிச்சயமாக கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து காதலும் நேசமோ வைக்கிறோமோ அதோட விளைவு வந்து நிச்சயமாக இருக்கும். அந்த விளைவு கூடிய சீக்கிரத்தில் கிடைக்குன்றது என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து ஜேசிஐ மண்டலம் 23 நடத்தக்கூடிய, திருச்சியில் நடத்தக்கூடிய நேஷ்னல் ட்ரெயின் த ட்ரெயினர் ஒர்க் ஷாப்பில் எப்படி இமானுவேல் சார் நம்ம ஜோன் 23 சொன்னோம், அதேமாதிரி ஜோன் 29 மோகனஹரி சார் வந்து நேஷ்னல் ட்ரெயின் த ட்ரெயினர் ஒர்க் ஷாப் 28 1 நடக்கக்கூடிய ஒர்க் ஷாப் போகிறாங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இங்கே நற்புலரியில் இருக்கக்கூடிய மற்றவர்களின் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நற்புலரின் வாழ்த்துக்களும் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் சார். நீங்கள் கூடிய விரைவில் முடிச்சுட்டு நேஷ்னல் ட்ரெயினராக வந்து இங்கே ஒரு செஷன் நீங்கள் எடுப்பீங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுடைய தொடர் முயற்சி, இந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு போர், கஜினி முகமது படையெடுத்தது சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்களோட படையெடுப்பு இந்த தடவை வெற்றியில் முடியும். வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றி நமது. தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டாக. தேங்க்யூ மேம். தேங்க்யூ குமரேசன் சார். ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன் சார். நேஷனல் ட்ரெயினருக்காக போயிருக்காங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீரசேகரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வரலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா பின்னூட்டம் வழங்கிய அனைவரும் அவங்களோட ஒத்து போறது இருக்கிறது. அதோட ஐயாவுடைய பிரசன்டேஷனை பத்தி சொல்லணும்னா ரொம்ப இதா இருக்கு. யூ ஆர் நாட் an ordinary speaker or presenter, you are excelling speaker. அத வந்து I want to insist on this. You are excelling, vibrant speaker.
அதுல வந்து நோ டவுட் அபவுட் இட். அதுல சொன்னப்பெல்லாம் நீங்க சொன்னீங்க கம்யூனிகேட்டர்ங்கிறது மோஸ்ட் ஆஃப் த டைம் லிசனரா, பெஸ்ட் லிசனரா இருக்கணும். அதுதான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, செவி குணவு இல்லாத போதுதான் சிறிது வயிற்றுக்கு மையப்படும். சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லத்த சொல்லில் பயனில்லா சொல். நம்ம நல்லதை கேட்டோம்னா தான் நல்லதை சொல்ல முடியும், பயனுடையதான் சொல்ல முடியும். 200வது குறள், 412வது குறள். இதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. சின்ன வித்தியாசம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததுன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமேங்கிறது மட்டும்தானே தவிர சொன்னதுல எந்த இதுவும் இல்லை. We wish you all the best in all your endeavors in due course, in all years to come. Thank you for. தேங்க்யூ. நம்ம ஏன்னா ½ அப்படின்னு செஷன்னால அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தேன் நானு. ஸோ இனிமே அடுத்த இதுல வந்து நம்ம நீங்க சொன்ன எல்லா இதுவும் எல்லாமே நான் உள்ள கொண்டு வந்துடுறேன் நான். தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்யூ சார். தொடர்ந்து ஏரியா உங்களுடைய ஃபீட்பேக்கை வரலாம். ஓகே, அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள். மோகன ஹரிஷ் இன்றைய சிறப்பு பேச்சாளர் மிக நல்ல ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு. ஏற்கனவே அவர் வீரசேகரன் அவர்களும் குமரேசன் அவர்களும் பிருத்திவிராஜ் அவர்களும் இந்த ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க. அதை நான் திரும்ப பேச விரும்பல. இன்னைக்கு மோகன ஹரிஷுடைய டாபிக்ல முக்கியமானது என்னன்னா, லீடருக்கு இருக்க வேண்டிய ஃபோக்கஸ், பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூடு, அப்புறம் கோல் செட்டிங், அப்புறம் கோல் எப்படி சின்ன சின்னதாக பிரிச்சுக்கணும். ஸ்மால் டேர்ம் கோல்ஸ், ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், மீடியம் டேர்ம் கோல்ஸ் அண்ட் ஆல்சோ லாங் டேர்ம் கோல்ஸ் இப்படி பிரித்து கொண்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணுங்கிறத பற்றி சொன்னார். அண்ட் எபோவ் ஆல் ஒரு லீடர் வந்து மென்டராக இருக்கணும்னு சொன்னார். லீடர் மென்டராக இருக்கும்பொழுது அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும், மற்றவங்களையும் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக முடியும்னு சொன்னார். இதெல்லாம் நல்ல அருமையான கருத்துக்கள். ஸோ அவருக்கு மனப்பூர்வமான பாராட்டுக்கள். அவர் மேலும் மேலும் வளர்வதற்கும் நேஷனல் ட்ரெயினர் என்று மேலும் மேலும் பல லெவல்களுக்கு போனோம்னு சொல்லி அவரை வாழ்த்தி பாராட்டி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். லட்சுமணன் சார் உங்களுடைய ஃபீட்பேக் வரலாம். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. சகோதரர் மோகன் ஹரிஷோடைய இன்றைய எனக்குள் ஒரு தலைவர் என்ற நிகழ்ச்சியில பங்கெடுத்துக் கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி. அவர் நிறைய சொல்லுவார்னு எதிர்பார்த்தா அவருடைய அனுபவத்துல இருந்து அதை தாண்டி சில விஷயங்களை அவருக்கு தொட்டு சென்றார். இருந்தாலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்ல விட்டு போன ஒரு வார்த்தையை நான் இங்க சொல்லி அவருடைய பழக்க வழக்கத்தோட அவருடைய குணாதிசயங்களோட அதை நான் ஒப்பிட்டு காட்ட விரும்புறேன். வாலண்டியரிங், லீடர்ஷிப்ல வாலண்டியரிங்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் எப்பயுமே நான் எடுத்துக்குவேன். அதாவது சொல்லிதான் செய்யணுன்ற அவசியம் இல்லை, தானா முன்னும் வந்து ஒரு விஷயத்த செஞ்சா அது வாலண்டியரிங். அது வந்து மோகன் ஹரிஷுக்கு ரொம்ப பொருந்தும். நான் பல இடங்கள்ல பார்த்திருக்கேன். அது நிகில் ஃபவுண்டேஷனுடைய நிகழ்வுகள் அங்க நடந்துட்டு இருக்கோம். அவர் திடீர்னு வருவாரு, அவர் அவர் மாட்டுன்னு அவர் அங்க என்னவோ எதையுமே இது சொல்லி செய்யணும்னு நினைக்க மாட்டாரு. அவர் மாட்டுன்னு எடுத்து அந்த வேலையெல்லாம் தன்னிச்சையா செய்வார் அவரு. எனக்கு நிகில் ஃபவுண்டேஷன் மூலியமாக தான் அவருக்கு மோகன் ஹரிஷ் என்னதான் ஜேசி உறுப்பினராக இருந்தாலும் எனக்கு அவர் அதிகமா பரிச்சயமானது நிகில் ஃபவுண்டேஷன் மூலியமா தான். தொடர்ந்து வாலண்டியரிங் பண்றதுல அவர் அடிச்சுக்க முடியாது. எந்த ஜேசி உடைய எந்த ஒரு நிகழ்வுகள் மதுரையில் நடந்தாலும் அவருக்கு வாலண்டியர் அங்க போவாரு. அவரால் என்னெல்லாம் அங்களோட உடலுழைப்பை தர முடியுமோ அதெல்லாம் நல்லா தருவாரு. அங்க வந்து கண்டிப்பா எல்லாருடைய மனசுலயும் நிப்பாரு. அதுதான் ஒரு லீடர்ஷிப்ல முக்கியமான விஷயம். அதாவது வந்து அவர் பேரை சொல்லணும்ன்றது கிடையாது, செயல்கள் தான் ஒரு பெயரை சொல்ல வைக்கும். அதுல வந்து தண்ணீரற்றவர் சகோதரர் மோகன் ஹரிஷ், அது அவருக்குள்ள தனித்துவமான குணம். அதை இங்க சொல்லுவாருன்னு பார்த்தேன், அதை வந்து நான் சொல்லணும்ன்ற மாதிரி ஒரு நிலையில விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். எனவே அவருக்கு நான் இந்த நேரத்துல பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு அவர் நேஷனல் ட்ரெயினருக்கு போறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சஜஷன், பொதுவா பாத்தீங்கன்னா சவுத் ஜோன்ல 2 நடக்குது. இந்த வாட்டி நார்த்தா இருந்தா ஹிந்தி வச்சு சமாளிச்சுட்டு போயிடலாம் நேஷனல் ட்ரெயினர்ல. இங்க வந்து சவுத் இந்தியால பண்ணும்போது பாத்தீங்கன்னா மேஜரா நம்ம இங்கிலீஷ்ல தான் பேசி ஆகணும். மோகன் ஹரிஷ் வந்து நல்லா ட்ரைனிங் எடுப்பாரு, எனக்கு நல்லா தெரியும். அதுவும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி, இந்த ஆடிட்டிங், டாக்ஸேஷன் இதெல்லாம் பூந்து விளையாடுவாரு. இங்க நேஷனல் ட்ரெயினருக்கு என்டிடிஎஸ் போகும்போது அங்க வந்து ஃப்ளூவன்சி அந்த இங்கிலீஷ்ல எந்த அளவுக்கு சிம்பிளா நம்ம எந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் பண்றோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் எந்த அளவுக்கு அதுக்காக தன்னை தயார் பண்ணி வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல.
இன்னும் குறுகிய கால அளவே இருக்கிறதுனால அவர் வந்து நல்லா கொஞ்சம் ட்ரெயின் அப் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ்ல பேசி அந்த மூடை கொண்டு வரணும். இப்ப இருந்தே ஆரம்பிச்சிடணும். அவரு அங்க போயிட்டு நம்ம தமிழ் எல்லாம் பேசி பஜனை பாட முடியாது. அதனால அதுக்கான விஷயங்களையும் அவர் எடுத்துக்கிட்டு நல்லபடியா பண்ணி டிடிஎஸ் சக்சஸ்ஃபுல்லா அவர் வந்து நல்ல ஒரு ட்ரெயினரா வரணும், நேஷனல் ட்ரெயினரா. அடுத்து அவர் வந்து ஒரு நேஷனல் ட்ரெயினரா பார்க்க ஆசைப்படுறேன். அதற்கு எல்லாம் வல்ல இறை சக்தியும் மற்றும் அனைத்து பிரபஞ்சமும் அவருக்கு துணை இருக்கணும். நம்மளுடைய வாழ்த்துக்களும் எப்போதும் உண்டு என்ற ஒரு நிலையில அவருக்கு வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. ஸ்மால் ப்ரிவிலேஜ்ண்ணே. ஆக்சுவலி இங்கே இப்போ இன்னைக்கு வந்து இங்கிலீஷ்லாம் எடுக்கலாம்னு நினச்சேன் நான். ஸோ எப்படி நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னு தெரியல. ஸோ அதனால தான் அப்படியே தமிழ் அப்படியே நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் நான். பட் அப்பப்போ கொஞ்சம் இங்கிலீஷ் இதில் அந்த அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அதெல்லாம் சொல்லி தான் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாரி நான் வந்து மைண்டை வந்து கொஞ்சம் டக்குன்னு மாற்றிக்கிட்டேன் நான். அதுதான் வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்கிற சஜஷன்ஸ் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் தான். கண்டிப்பாக டெஃபினட்டாக அங்கே வந்து அங்கே இங்கிலீஷில் தான் பேச முடியும். ஏன்னா பிகாஸ் 4 ஸ்டேட்லேருந்து எல்லாருமே வராங்க. ஸோ ஈவன் தோ தமிழ்நாட்டில் அங்கே கண்டக்ட் பண்ணாலுமே இங்கிலீஷ் பிளேஸ் அ வைட்டல் ரோல் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே ஃபார் யூர் சஜஷன்ஸ். தேங்க்யூ லட்சுமணன் சார். நற்புலரின் தமிழ் பேர் வச்சுட்டு நான் இங்கிலீஷ்ல எடுத்துனா எப்படிங்க? நற்புலரி தமிழ்ல இருந்தாலே சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு புரியும் இல்லையா, அதுக்காக தான். ரொம்ப ரொம்ப அருமை இந்த செஷனை நீங்க வந்து எடுத்து கொடுத்ததுக்கு. நீங்க வந்து கரெக்டா அந்த ஆளுமை தன்மையோட போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணிடலாம். எந்த ஒரு விஷயத்துல நமக்கு தெரியும் அப்படின்னு போனாலே அந்த இடத்துல நமக்கு தலைவலி பிரச்சனை நிறைய இருக்கும். நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு போய் பாருங்க, எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். இது உங்களுக்கும் நடக்கும். கண்டிப்பா நம்ம லக்ஷ்மணன் சார் சொன்ன மாதிரி, நம்ம பவுடர் குமரி சார் சொன்ன மாதிரி நீங்க நேஷனல் ட்ரெயினரா மாறி ஏறும்போது ட்ரெயின்ல நேஷனல் ட்ரெயினரா இல்லைனாலும் ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பா நேஷனல் ட்ரெயினரா வரணும். எங்க அனைவருடைய நற்புலரியில் இருக்கக்கூடிய அனைவருடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு இருக்கு. நல்லா போயிட்டு பண்ணிட்டு வாங்க சக்சஸ்ஃபுல்லா. அது மட்டும் இல்லை, நீங்க சொன்ன மாதிரி நாங்க நிறைய ப்ரோக்ராம்ல பார்த்துட்டு இருக்கோம், நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கோம். இதுக்கு நான் பார்த்த சில ஆர்கனைசேஷனை பொறுத்த தலைப்புக்கும் கொடுக்கக்கூடிய தலைப்புக்கும் சம்பந்தமே இல்லாம நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நல்ல ஒரு தளத்துல வந்து பயணித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீங்க மாதம் ஒரு தலைப்புல நீங்க கண்டிப்பா இங்க பயணிக்கிறது இந்த நேரத்துல நான் உங்களுக்கு கேட்டுக்கிட்டு மற்றும் ஒரு ஆளுமையோட நாளை சந்திப்போம் நண்பர்களை. நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரியர். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஆல்.